இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலை பத்தி கேட்கறதுக்கு இந்த ஹோட்டலோட மேனேஜர் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கண்ணன் சார். கண்ணன், நீங்க தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். அதாவது ஹோட்டலோட ப்ரொப்ரைட்டர் வந்து அண்ணாவோட கடையை வந்து நான் வழி நடத்துறேன். நீங்க வந்து நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த ஹோட்டல்? 12 வருஷம் ஆச்சு சார். 12 வருஷம் ஆச்சு. இந்த ஆர்கிடெக்சரே பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ஹோட்டல்ல. ஆமா சார், எதுவும் பழமை மாறாம இருக்கணும்னு எங்களுடைய ஹோட்டல் அண்ணாவோட விருப்பம். அதே அந்த பில்டிங் வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பழமையிலே இருக்கணும். இது வீடு ஆக்சுவலா வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அந்த பழமையில் புதுமை, பழமையில புதுமை அந்த இதில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இங்க என்னெல்லாம் விதமா சாப்பாடு இருக்கு சார்? எங்க இதில் வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் அனைத்து விதமான ஃபுட்ஸும் இருக்கு. ஒன்லி பியூர் வெஜிடேரியன் மாத்திரம். பியூர் வெஜிடேரியன். சரி. இதில் வந்து எங்கள் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். அர்ச்சனா காஃபி வந்து ரொம்ப எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி எங்கள்கிட்ட வர காஃபிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நல்ல மீல்ஸ் கிடைக்கும். காலையில் பொங்கல், இட்லி, வடை, பூரி எல்லாமே கிடைக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து தந்தூரி ஐட்டம்ஸ். ஆமாம், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக எங்கள்கிட்ட வந்து செட்டிநாடு டிஷ் நல்ல காரமாக, அதான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. 2 பேரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அது பிடிக்கும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அதை ரொம்ப விரும்பி இந்த ஊரில் சாப்பிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா எதை கொடுப்பீங்க? செட்டிநாடு டிஷ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். செட்டிநாடு டிஷ்? ஆமாம். எந்த டிஷ்? செட்டிநாடு கிரேவி. அது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், பட்டர் நான் இந்த மாதிரி மெயின் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம சைடாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடுவோம். அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அதில் என்னெல்லாம் போடுறீங்க? அதில் வந்து சார் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம் சார். பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அதாவது பன்னீர் நல்லா பன்னீர் அடித்து அதை ஃப்ரை பண்ணி அதை வச்சு இந்த டிஷ்ஷையும் அதில் போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறோம். 30 rupees சார்ஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ எனக்கும் அந்த டிஷ்ஷை சுட எடுத்துட்டு வாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடனே கட்டுவாங்க. ஸோ இதுதான் அந்த செட்டிநாடு கிரேவி. அடடா, கூட வந்து ஒரு அக்கம்பனிமெண்ட்டா ஆனியன் ரைத்தா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்மளோட இந்த செட்டிநாடு கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கலரே, அந்த செட்டிநாடு டிஷ்ஷஸ்லாம் ஒரு கலர் இருக்கும் தெரியுமா? அந்த கலர் வந்து சூப்பராக ஹைலைட்டடாக இதில் தெரியுதுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, வெங்காயம் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, பன்னீரை வந்து நல்லா இங்கே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பர். பிரமாதமா இருக்கு. வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை ஒரு பேஸா வச்சு அதில் நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெங்காயம், பன்னீர், கேப்சிகம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா சாட்டே பண்ணி அதில் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை நிறைய இருக்கு. நல்ல ரிச்சா வந்து இந்த கரம் மசாலாவோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. மேலே வந்து கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல க்ரீமியா, திக்கா ஒரு சூப்பரான கிரேவி. இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும், ஈவன் ரைஸ் ஐட்டம்ஸ், இந்த புலாவ், ஜீரா புலாவ் மாதிரி, மஷ்ரூம் புலாவ் மாதிரி தான் நல்ல ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக நீங்கள் அதை வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டு. காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, லிமிட்டாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோட்டல் அர்ச்சனா வந்தீங்கன்னா காஃபி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஃபியும் சாப்பிடுங்க, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. இந்த டிஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க.